குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங் மேம். எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? எங்க ரொம்ப நாளா ஆளை காணோம்? ஸ்கூல்ல ஒர்க் ஜாஸ்தியா கொடுத்துட்டாங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து செகண்ட் சாப்டர் வந்துட்டோம். நம்ம செகண்ட் சாப்டர்ல பயிற்சி 2.2 வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பயிற்சி 2.3ஓட சம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம செகண்ட் சாப்டரோட 1 மார்க் வந்து டெஸ்ட் கொடுத்திருந்தோம். நீங்க ஆல்ரெடி செகண்ட் சாப்டர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கீங்களா? குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டுருங்க, மற்றவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்கக்கா. ஓகே, ஓகேப்பா. ஹலோ அக்கா. சொல்லுங்கப்பா. குட் ஈவினிங். சொல்லுங்கம்மா. சொல்லலாமாக்கா? குட் நான் ஈவினிங்க்கா. கேட்கிறேன். குட் ஈவினிங். குட் நான் கேட்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஈவினிங்க்கா. குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. அதுக்குள்ளே படிச்சிட்டீங்களா? எக்ஸாம் படிச்சாதாக்கா. எக்ஸாம் படிச்சீங்க. எக்ஸாம்லாம் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா கஷ்டமா இருந்ததா? நல்லா ஈஸியா தான் கற்றுக்கிட்டோம். ஈஸியா இருந்ததா? சரி, ஓகே. சரி, அப்படி எல்லா கொஸ்டினுமே ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ஓகேக்கா. ஓகே. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாங்களா? அக்கா நான் தான் நேத்தி சொன்னேங்க்கா, வர்றது இல்லக்கா. வரது இல்லையா? சரி, ஓகே ஓகேப்பா. ஆமாக்கா. ஓகே ஓகே. செகண்ட் சாப்டர் 1 பார்ட் பார்த்துட்டு இருங்க. குட் ஈவினிங்மா. ஹோம்ஒர்க் எல்லாரும் போட்டீங்களாமா? ஹோம்ஒர்க் கொடுக்கலக்கா. கரெக்ட். நேத்து எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டீங்களே. சரி, செகண்ட் சாப்டர் மட்டும் பார்த்துட்டு இருங்க, மத்தவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சரி, ஓகேமா.
நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நீங்க வந்து செகண்ட் சாப்டர் 1 மார்க் எனக்கு சொல்லுங்க. இப்போதைக்கு எல்லாருமே ஒரே டீம் தான். ஓகேவா? டீம் எதுவும் நான் பிரிக்கல. எல்லாருமே ஒரே டீம். ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லலாம். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றீங்களோ அந்த ஆன்சரை நான் எடுத்துப்பேன். ஓகேவா? சரிக்கா. நீங்க வந்து ஓகேக்கா. தப்பா சொல்லிட்டாலும் அதான் ஆன்சர். அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து சொல்லுங்க. சரிக்கா. எல்லாரும் சொல்ல முடியலனா கூட நீங்க டெக்ஸ்ட் கூட பண்ணலாம். மெசேஜ்ல கூட போடுங்க. ஓகேவா? ஏன்னா ஒரே டைப்ல எல்லாரும் சொன்னீங்கனாலும் டிஸ்டர்ப் ஆகும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங்மா. சரி. தேர்ட் ஆப்ஷன். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட்க்கு தேர்டா? ஓகே ஆமாக்கா. ஓகே. இந்த கொஸ்டினுக்குமா? தேர்டா? ஓகே. இந்த கொஸ்டினுக்கு தேர்டா? தேர்டு. இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட். இன்னைக்கு யார் நேம் கொடுக்கலாம்? யாருப்பா? கமலேஷ். கமலேஷ். ஓகே. இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்குமா? இதுக்கு ஓகே. 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 இந்த கொஸ்டினுக்கு செகண்ட். இந்த கொஸ்டினுக்குமா? செகண்டுக்கா. தேர்டா செகண்டா? செகண்டுக்கா. செகண்டா தேர்டா? செகண்டுக்கா. யாரோ ஒருத்தவங்க மட்டும் செகண்ட்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க. பார்க்கலாம். ஓகேவா? இது தேர்டுதான்க்கா. கரெக்டா தான் போட்டுக்கலாம். தேர்டுதான். தேர்டு தானா? சரி, பார்த்து வச்சுக்கோங்க. பார்க்கலாம். ஓகே. சரி. இந்த கொஸ்டினுக்கு செகண்ட். ஓகே. செகண்ட். இந்த கொஸ்டினுக்கு தேர்டு. ஓகே. தேர்டு. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஃபோரா? டி. ஓகே. பரவாயில்ல, பார்த்தோன்னே எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்களே. இந்த கொஸ்டினுக்கு அதாவது தேர்டு. சரியா? ஓகே. ஆப்ஷன் 3க்கா. தேர்டு. இந்த கொஸ்டினுக்கு சரி. ஓகே, வெரி குட். எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? 15 out of 15 பார்க்கலாமா? செக் பண்ணிடலாமா? மார்க்கா பாருங்கக்கா. வெரி குட், சூப்பர். பரவாயில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஃபுல் மார்க் எடுத்திருக்கீங்க. வெரி குட். கிளாப் பண்ணிக்கலாமா? வெரி குட், சூப்பர். யாரோ ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் செகண்ட்னு சொன்னீங்களாமா? அதுக்கு தேர்ட் தான் ஆன்சர் வருது. செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்ட். பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கீங்க. எக்ஸாம்னால படிச்சிட்டீங்க, இல்லைன்னா படிச்சுட்டு வந்திருக்க மாட்டீங்க. அப்படிதானே? சரி, ஓகே. முன்னாடியே டெஸ்ட் வைக்கும் போது எனக்கு தெரிஞ்சு 8 லெசனுமே படிச்சிட்டீங்க எல்லாருமே. ஆனா அதை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? ஓகே. ஓகேப்பா. சரி, ஓகே. நேத்து நம்ம லாஸ்டா என்ன சம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தோம்? என்னமா பார்த்தோம்? பயிற்சி 2.2ல 9th sum பார்த்தோம்க்கா. 9th sum. அது ஓகே. இது நேத்து பார்த்தது யாருக்கும் டவுட் இருக்காமா? இல்லைங்கக்கா. இல்ல. நோக்கா. ஓகே. டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த சாப்டர் கண்டிப்பா முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நேத்து நடத்தினதெல்லாம் நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோவா நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகேமா. சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். நல்லா இருக்கும். இந்த டாபிக் பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னா, மட்டு எண்கணிதம். சொல்லுங்கம்மா. என்ன கூப்பிடலையோ? சரி, ஓகே. இன்னைக்கு பார்க்க போறது மட்டு எண்கணிதம், மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டு
அப்படின்றது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதோட கான்செப்ட் எதுவும் தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்காமா? மட்டு எண் கணிதம்னா எங்க யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ஸ்கூல்ல கூட நடத்திருப்பாங்களே, ஏதாவது தெரிஞ்சா சொல்லலாம். சரி, மட்டு எண் கணிதம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த இது முடிச்சிட்டாங்களே 2.3 எல்லா ஸ்கூல்லயும் முடிச்சிட்டாங்களே? முடிச்சிட்டாங்கக்கா. சரி, அப்ப மட்டும்னா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். எக்ஸசைஸ் 2.3 தான் ஞாபகம் வருதா? ஆமாக்கா. சரி, அதுல என்ன படிச்சீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னது கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பயிற்சியில எல்லாம் என்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா HCF LCM மீ போமா மீ போவா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மாதிரி இந்த இதுல மட்டுல என்ன பத்தி படிச்சீங்க? ஞாபகம் இல்லையா? 1 மார்க் கேட்டதுக்கே நாங்க ஆன்சர் பண்ணதே பெரிய விஷயம்க்கா, நீங்க இதெல்லாம் கேக்குறீங்கன்றீங்களா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன். மட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மாடுலர் அப்படின்னா இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டேம், ஏதோ ஒரு விஷயம் திருப்பி திருப்பி ரொட்டேஷன்லயே வந்துட்டு இருந்தது அப்படின்னா, சுழற்சி முறையில வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அங்கெல்லாம் இந்த மட்டு அப்படின்றது யூஸ் ஆகும். ஓகே, மாடுலர் அப்படின்றது யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ உங்க வீட்ல எல்லார் வீட்லயுமே வாட்ச் இருக்கு, கிளாக் இருக்கு இல்லையா? கிளாக்ல என்னமா நம்பர்ஸ் இருக்கும்? 1 to 12 வரைக்கும். 1 ல இருந்து 1 to 12 வரைக்கும் இருக்கும். இதுவே ரயில்வே 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும். இதுவே ரயில்வே, அதாவது இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 to அங்க 24 என்ன தான். கால்குலேட் பண்ணுவாங்க? 1 to 1 to 24. 24. வெரி குட். 1 to 24 வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா இந்த நம்ம வீட்ல உள்ள கிளாக்க நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நைட்டு 12 மணில இருந்து காலையில 1 மணி வரைக்கும் இந்த கிளாக்க பார்த்து நம்ம நம்பர் சொல்லிடுவோம். இப்ப மதியம் ஆச்சு அப்படின்னா நம்ம வீட்டு கிளாக்ல 13 டைம் காமிக்குமா? காமிக்காது. திருப்பி என்னதான் காமிக்கும்? திருப்பி என்ன காமிக்கும்? 12. 12 முடிஞ்சு திருப்பி 1 தான் காமிக்கும். ஓகேவா? அப்போ இதே நம்பர் தான் திருப்பி ரொட்டேஷன்ல வருது. ஆனா இதே கிளாக்க வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? திருப்பி திருப்பி பகல்ல வருது, இது நைட்டு அப்படின்னு நம்மளாவே கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதுல உள்ளது 1 to 12 வரைக்கும் தான். அந்த நம்பர்ஸ் தான் திருப்பி திருப்பி ரொட்டேஷன்லயே வந்துட்டு இருக்கும். அதை வச்சு டெய்லி நமக்கு நாள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதுல உள்ள நம்பர்ஸ் என்ன ஆகுது? ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு 12 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து 1ல இருந்து 12, 1ல இருந்து 12 அப்படி நமக்கு ரொட்டேஷன்லயே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வர எல்லாமே மட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்குலேஷன்ல வரும். ஓகேவா? சரி, இது மாதிரி உங்களுக்கா ஏதாவது தோணுதா? ஏதாவது ரொட்டேஷன் இதே மாதிரி சுழற்சி முறையில வந்துட்டே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா பாருங்க. உங்க டெய்லி லைஃப்ல இல்ல இந்த மாதிரி நம்பர்ஸ்ல ஏதாவது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, சுழற்சி முறையில வருது அப்படின்னு நீங்க ஏதாவது கெஸ் பண்றீங்களா? வெரி குட், வெரி குட். யார் சொன்னது? நந்தினி. வெரி குட். கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு? வெரி குட், வெரி குட். அவங்க என்ன சொன்னாங்க? கிழமைகள். வெரி குட். இப்போ வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? 7 நாள். 7 நாள். அது எப்படி எழுதுவோம்? மண்டே டு சண்டே டு சாட்டர்டே. ஓகேவா? இல்லைன்னா மண்டே டு, இல்ல நீங்க ஸ்கூல் போற டேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. திருப்பி மண்டே வந்தா என்னதான் ஆகணும்? திருப்பி நீங்க ஸ்கூல் போய் தான் ஆகணும். திருப்பி என்ன ஆகும்? ரொட்டேஷன்ல அதே மாதிரி வந்துட்டு இருக்கும். மண்டே ஸ்கூல் போகணுமா அப்படின்னு கிளம்புவீங்க. நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்தா சரி பரவாயில்ல இன்னும் 4 நாள் இருக்கு, போயிட்டா லீவ் கிடைக்கும் அப்படின்னு போவீங்க. அடுத்த நாள் வந்தா சரி பரவாயில்ல இன்னும் 2 நாள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு நாளா போயிட்டு சனிக்கிழமை லீவ் விட போறாங்கன்னா வெள்ளிக்கிழமையே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவீங்க. அப்படிதானே? லீவ்னா எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆனா திங்கக்கிழமை திருப்பி வருமே, என்ன பண்றது? சரி, திங்கக்கிழமை திரும்பி வந்தா என்ன பண்ணுவீங்க? திருப்பி போக வேண்டியதான். அப்போ அது என்ன ஆகுது? ரொட்டேஷன்லயே வந்துட்டு இருக்கு, ஒரு சுழற்சி முறையிலேயே வந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் இந்த கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகும். சரி, இப்ப இதை எப்படி நம்ம மேத்ஸ்ல எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே,
அந்த மாதிரி ரொட்டேஷன்ல வர்றது எப்படி வரும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா 54 நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 54 அப்படின்ற எண்ண இந்த மாதிரி 3 லைன் போட்டா கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் மட்டு. ஓகேவா? கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நமக்கு பக்கத்துல இது இப்ப ஈக்குவல்னு சொல்லுவோம் இல்லையா, 2 கோடு போட்டா சமம்னு. இத வந்து 3 கோடு போட்டா சர்வ சமம் அப்படின்னு சொல்லுவோம். கான்க்ருவென்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி கோடு போட்டு இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சும்மா எனக்கு இப்ப நம்பர் தெரியல, அதனால நான் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்கு பக்கத்துல என்ன போட்டுருப்பாங்கன்னா, ஒரு பிராக்கெட் போட்டு இங்க வந்து மாட் 7 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இது வந்து 2 டேபிள்ல நம்ம டிவைட் பண்றோம்னு வச்சுக்கலாம். 2 டேபிள்ல டிவைட் பண்ணா அதை எப்படி எழுதுவாங்கன்னா, மட்டு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல மாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது உங்களுக்கு எப்படி எழுதுவாங்கன்னா, மட்டு 2 அப்படின்னு எழுதுவாங்க. இதுதான் வந்து ஜென்ரலா இருக்கும். இதை நீங்க எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா, இதோட கான்செப்ட் என்னன்னா, 54 அப்படின்ற எண்ண 54 அப்படின்ற எண்ண இந்த எண்ணால வகுக்க போறீங்க, டிவைட் பண்ண போறீங்க. டிவைட் பண்ணி மீதி வரும் இல்லையா ரிமைண்டர், அந்த டேம இந்த எக்ஸ் பிளேஸ்ல போடணும். இதுதான் கான்செப்ட். அப்ப இங்க எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? 2 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். 5ல எத்தனை டைம்ஸ் 2 இருக்கு, 5ல எத்தனை 2 இருக்கு? 2 2 2 4. பேலன்ஸ் எவ்வளவுமா? 1. அப்ப இந்த 7 வருதா? ஓகே, 7 டைம்ஸ் 40. அப்ப ரிமைண்டர் மீதி என்ன கிடைக்குது? 0. கரெக்ட். அப்ப அந்த 0 தான் இந்த எக்ஸோட பிளேஸ். அப்ப இந்த எக்ஸ நீங்க தூக்கிட்டு அங்க 0 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 54 கான்க்ருவென்ட் டு 0 மாட் 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இது என்ன பிளேஸ்னா ரிமைண்டர் பிளேஸ். அப்போ இதுக்கு என்ன கான்செப்ட்னா, என்னமா இன்னொரு டைம் சொல்ல முடியுமாக்கா? சொல்றேம்மா. சிம்பிள். உங்க எல்லாருக்குமே டிவிஷன் தெரியும்ல, வகுத்தல் தெரியும்ல. ஒரு நம்பர் கொடுத்தா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, எந்த நம்பரை வகுக்கணும் அப்படின்றத கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை எந்த நம்பரால வகுக்கணும்ன்றதையும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்க நார்மல் டிவிஷன் வகுத்தல போட வேண்டியதான். இப்போ இதை எப்படி டிவைட் பண்ணுவோம்? 2 டைம்ஸ்னா 4, பேலன்ஸ் 1. இந்த 4 கீழே கொண்டு வந்து 14 14 ஆகும். 14 2 டேபிள்ல டிவைட் பண்ணீங்கன்னா 7 டைம் 7 டைம்ஸ் போகும். அப்போ 14 ரிமைண்டர் மீதி 0 அப்படின்னு கிடைக்குது இல்லையா? இத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்க உள்ள இருக்கு இல்லையா, இந்த நம்பர் தான் அந்த வகுப்படக்கூடிய எண், டிவைசர். ஓகேவா? அப்போ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம், 54ன்றத இங்க போட்டுக்குவோம். கான்க்ருவென்ட், இது வந்து சர்வசமம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த சிம்பலை போட்டுட்டு இங்க நமக்கு மீதி வந்திருக்கு இல்லையா ரிமைண்டர், அதை தூக்கி இங்க போட்டுருங்க 0ன்னு. இங்க என்ன நம்பரால நீங்க டிவைட் பண்ணீங்களோ அதை மட்டு அப்படின்னு தமிழ்ல எழுதுவோம், இங்கிலீஷ்ல மாட் அப்படின்னு எழுதுவோம். 2 அப்படின்னு எழுதிக்கணும். இப்படி எழுதுறதுதான் கான்செப்ட். ஓகேவா? இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நிறைய சம்ஸ் வரப்போகுது. சரி, இப்போ இதுல இருந்தே ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த டேமை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இது இப்ப நம்ம சர்வ சமமா இருக்கு இல்லையா, இதை நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சமமா மாத்த போறேன். கான்க்ருவென்ட்டா இருக்கிறத ஈக்குவலா மாத்த போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 54 இங்க அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 0 இப்போதைக்கு சும்மா அங்க வேற ஏதாவது நம்பர்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தானே சொல்றேன், அதுல சும்மா 0வே இருக்கட்டும். இப்ப இது பிளஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆப்போசிட் சைட்ல வரும்போது மைனஸ்ல வரும், -0ன்னு வரும். ஓகேவா? ஓகேவா? இப்போ அந்த கான்க்ருவென்ட் அப்படின்றது ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஈக்குவல் எழுதிக்கோங்க. இங்க மாட் 2ன்னு இருக்கா, இப்போ இந்த பிளேஸ் வந்து எம்டி ஆயிருச்சு. இந்த பிளேஸ்ல இருக்கிற நம்பர் வந்து இந்த பக்கம் போயிருச்சு. அப்போ இந்த பிளேஸ் வந்து நமக்கு எம்டி ஆனதுனால நானாவே ஒரு மாறிலிய சேர்த்துக்கிறேன். ஓகேவா? ஒரு வேரியபிள் நானாவே கே அப்படின்னு சேர்த்துக்கிறேன். ஓகே, இந்த பிளேஸ்க்காக. நெக்ஸ்ட் இங்க மாட் 2ன்னு இருக்கா, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை இது கூட மல்டிபிள்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்படி நீங்க சர்வ சமமா இருக்கிறத சமமா நீங்க மாத்தலாம். இது ஒரு கான்செப்ட். இது எல்லாருக்கும் புரியுதா? நான் வேணா உங்களுக்கு ஒரு நம்பர் ஸ்பெசிஃபை கொடுக்கட்டா? ஓகே, சரி. இப்ப நான் எழுதுறேன், அதுக்கு நீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 15 கான்க்ருவென்ட் 3 மாட் இங்க வந்து டீன்னு இருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். இதை எப்படி ஈக்குவலா மாத்தலாம்னு சொல்லுங்க. சமமா எப்படி மாத்தலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 3 ஆப்போசிட் சைடு கொண்டு வரணும். வெரி குட். 3 ஆப்போசிட் சைடுல போகும். இங்க இருக்கிற 15 அப்படியே தான் இருக்கும். அப்போ பிளஸ்ல இருக்கிற டேம் இந்த பக்கம் வந்தா மைனஸ் இதுல வரும். இப்ப இந்த கான்க்ருவென்ட் என்ன ஆகும்? ஈக்குவல்ட்டுக்கா வெரி குட். ஈக்குவல்ட்டா மாறும். சரி, இப்போ இந்த 3 ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டோம். அப்ப அங்க என்ன பண்ணணும்? ஏதாவது கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அதை எப்பவுமே நீங்க கேன் கூட வச்சுக்கோங்க. சரி, இப்ப இங்க மாடு பிளேஸ்ல யார் இருக்கா? அந்த D முன்னாடி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் மாத்து தெரியுதா? ஓகே. சரி, இது மாத்துறது முக்கியம். சரி, இதை எப்படி நீங்க ஓகே ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். ரொட்டேஷன்ல வர்றது இதுல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்ப வாரத்துல 7 நாள் இருக்கு கான்க்ருவென்ட். அதுல வந்து ஏதோ 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நீங்க டிவைட் பண்றது mod 2ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன கான்செப்ட்னா, இந்த வாரத்துல உள்ள 7 நாளை 2 பிரிக்கிறீங்க. ஓகேவா? வாரத்துல 7 நாள் இருக்கு. என்னென்ன? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இத 2 நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு வருது? ஒண்ணு மட்டும் எப்படி இருக்கு? தனியா இருக்கு. தனியா இருக்கு. அந்த தனியா இருக்கிற அந்த 1ன்றதுதான் இந்த நம்பர். புரியுதா? 7ன்ற நம்பரை 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. அதுதான் இந்த கான்செப்ட். இதுதான் நம்ம ரொட்டேஷன்ல யூஸ் பண்றோம்னு சொன்னேன் இல்லையா? அங்க இது மாதிரிதான் யூஸ் ஆகும். சரி, ஓகே ஓகே. பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம சம்முக்கு போயிடலாமா? ஓகே, இப்ப கான்செப்ட் புரிஞ்சிச்சுல. ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, இப்ப இந்த நம்பருக்கு பதிலா நான் வந்து ஏன்னு எழுதிக்கிறேன் கான்க்ருவென்ட். இந்த நம்பருக்கு பதிலா நான் பீன்னு எழுதிக்கிறேன் மாட் n நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி மாத்தலாம் சொல்லுங்க பாக்கலாம். a minus b equal to nk. வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான்மா. இதான் ஒரு ஃபார்முலா. இதையும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. நோட்டுக்கு பின்னாடி லாஸ்ட்ல ஃபார்முலாஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு வரீங்களா? அதுல கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட் சாப்டர் போட்டு. ஏமா லேட் ஆயிடுச்சா கிளாஸ்க்கு? பிரேமலதா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒழுங்கா கேட்கலையே. முன்னாடி வந்துட்டேன் கிளாஸுக்கு. வேற ஐடி வந்து வந்தக்கா, வேற ஒண்ணும் இல்லக்கா. ஓகே சரி 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 ஓகேமா. அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நியூவா ஜாயின் பண்ணிருக்காங்கக்கா. ஓகேம்மா, உங்க நேம்? அவங்க சுபிக்ஷாக்கா. ஓகே, இப்போ உங்க கூட இருக்காங்களா? இல்ல, ஜெயபால் அவங்களுக்கு ஐடி இருக்காங்களே. லிங்க் அனுப்பி ஜாயின் பண்ண சொல்லிருக்கேன்க்கா. சரி ஓகே. ஜெயபால்னு ஒரு ஐடி இருக்கியா அவங்களா? இல்லக்கா, உதயகுமார் ஐடியா? கற்பகவல்லின்னு இருக்கு. கற்பகவல்லின்னு இருக்கும். சரி ஓகே ஓகே சரிம்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. ஜெயபால் அடியில இருக்கா? யாருமா? ஹரிஷ் சத்யா வெங்கடேசன்ல ஜாயின் பண்ணேன். சரி சரி ஓகே ஓகே. இல்ல புது புது ஐடியா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அம்மா வெளில போயிருக்காங்க, அதான் இந்த போன்ல. ஓகே ஓகே சரி சரி சரிப்பா. சரி சரிம்மா. ஓகே, நம்ம சம்முக்கு போயிடலாமா? ஓகே. இந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க அதெல்லாம் சொன்னீங்களா? என்னென்ன ரொட்டேஷன்லயே வரும்னு நான் கேட்டேன்ல. பகல் இரவு அந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா ஒரு கான்செப்ட். வாரத்துல அந்த 7 நாள் மாறி மாறி வருது. அந்த மாதிரி சும்மா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க இதெல்லாம். ஓகே ஓகேமா. இப்போ இந்த சம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியா போட்டுருவாங்க. உங்க எல்லாருக்குமே வகுத்தல் கணக்கு தெரியும்ல, டிவிஷனு தெரியும். அப்படின்னா இதுல உள்ள ஒரு சம்மே ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இப்போ இந்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.11 எடுத்துக்காட்டு 2.11. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 70,004 778
இப்படி 2 நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பரையும் 7ஆல வகுக்குறாங்க. 7ஆல உங்களை டிவைட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? 7ஆல தனித்தனியா 2 நம்பரையும் டிவைட் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா மீதியை காண்க. அவ்வளவுதான். ரிமைண்டர் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு சிம்பிளான சம். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு மீதி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா வகுக்கணும்ன்றது ஞாபகம் வருதுல்ல, அது மாதிரி மியூட் பண்ணிக்கோங்கப்பா. மியூட் பண்ணிக்கோங்க. எக்கோ ஆகுதுமா வாய்ஸ். எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்கும் போது ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. வகுக்கணும்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா, டிவைட் பண்ணணும்னு. அது மாதிரி மீதி கேக்குறாங்க, ரிமைண்டர் கேக்குறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாட் மட்டு அப்படின்றது ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க போறது மட்டு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களே ஆன்சர் சொல்ல போறீங்க. அதுல என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கம்மா. 70,004 மற்றும் 778 778 எந்த நம்பர்ல டிவைட் பண்ண சொல்றாங்க? 7ஆலக்கா. 7ஆல வகுக்க சொல்றாங்க. ஓகே, சரி. 7ஆல வகுக்கிறோம். சரி, எந்த நம்பரை வகுக்கிறோம் அப்படின்னா இந்த நம்பரை வகுக்கிறோம். ஓகேவா? இந்த நம்பரை வகுக்கிறோம் அப்படின்னா இதை ஏ கான்க்ருவென்ட் பி, நீங்க சும்மா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கூட எழுதிக்கோங்க. ஏ கான்க்ருவென்ட் பி மாட் என். இங்க நீங்க தமிழ் மீடியமா இருந்தீங்கன்னா மட்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுல ஏ பிளேஸ்ல போடணுமா, பி பிளேஸ்ல போடணுமா, இல்ல என் பிளேஸ்ல போடணுமா? இந்த நம்பரை சொல்லுங்க பாக்கலாம். இந்த நம்பரை 7ஆல வகுக்க சொல்றாங்க. அப்ப இந்த நம்பர் ஏவா என்ன? சூப்பர். அப்ப ஏ பிளேஸ்ல இது நம்ம போட்டுக்கலாம். ஓகே, கான்க்ருவென்ட் போட்டுருங்க. இப்போ பி பிளேஸ் தான் நம்மள மீதியை தான் கேக்குறாங்க. வெரி குட்மா, மீதி தான் கேக்குறாங்க. அப்போ பின்னு கூட வச்சுக்கோங்க, இல்ல எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க, உங்க விருப்பம். நமக்கு என்னன்னு தெரியலன்னா எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மாட் என் மட்டு. நான் இப்ப இதுக்கு தமிழ் எழுதி காமிக்கிட்டா, மட்டு என்னு இருக்கு. என் பிளேஸ்ல என்ன போடணும்? 7. அவ்வளவுதான். ஓகே, 7. இந்த மாதிரி இது ரெண்டும் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் எல்லாரும் கரெக்டா எழுத தெரிஞ்சுக்கணும். எந்த நம்பரை நம்ம வகுக்கிறோமோ அந்த நம்பர் ஏ. எந்த நம்பரால வகுக்கிறோமோ அந்த டிவைசர் தான் அந்த என். இது டிவிடெண்ட் டிவைசர். இத ரிமைண்டர் மீதி தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. அவ்வளவுதான். சரி, இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப ரொம்ப ஈஸி. நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா நார்மல் உங்க வகுத்தல் மெத்தட போடுங்க. எப்படி வகுப்பீங்க? 7ஆல எப்படி வகுப்பீங்க? எத்தனை டைமா போகும்? 1 டைம். அப்ப 7. ஓகே, இது அப்போ இங்க வந்து 3 0 இருக்கு. அப்ப நான் 3 0 போட்டுக்கிறேன். 4ன்ற நம்பரும் நமக்கு என்ன பண்ணும்? 7ஆல வகுப்படாது. அப்ப அங்கேயும் ஒரு 0 போட்டு நான் 0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ரிமைண்டர் மீதியும் 4 கீழே கொண்டு வந்துடுறேன். கரெக்டா நான் போட்டது? கரெக்டாமா? அதாவது இதை எப்படி எழுதலாம்னா 70,000 எழுதலாம். கரெக்டா? இந்த 70,004ல 7ஆல வகுத்தோம் அப்படின்னா 10,000 டைம் 70,000 வருது. அப்போ மீதி 4 இருக்கு ரிமைண்டர். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? நார்மல் வகுத்தல் தான். தெரியலனா கூட கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இந்த சம பார்த்து சொல்லுங்க. இதுல மீதி எது, ரிமைண்டர் எது? 4. நம்ம கொஸ்டின்ல என்ன நம்மள கண்டுபிடிக்க சொன்னாங்க? மீதி தான் கேட்டாங்க. அப்போ இதுல இருந்து நீங்க ஆன்சர் எழுதிடலாம். மீதி என்ன? 4. அவ்வளவுதான். கான்க்ருவென்ட் 4 மாட் 7. அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஈஸியா இருக்கா? யாருக்காவது இதுல டவுட் இருக்காமா? பரத்க்கு புரியுதா? ஒரு டைம் சொல்லி கொடுக்கட்டுமா? ஓகே, இங்க பாருங்க. இங்க நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 70,004. இதை 7ஆல வகுக்க சொல்றாங்க, டிவைட் பண்ண சொல்றாங்க. மீதி என்ன வரும்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 70,004ல எத்தனை 7 இருக்கு அப்படின்னா இந்த 7க்கு நீங்க 1ன்னு போட்டுப்பீங்க. அப்ப 7. இங்க ஜீரோஸ் இருக்கிறதுனால அத்தனை ஜீரோவையும் நீங்க மேல ஆட் பண்ணிடணும். ஓகேவா?
இங்கே ஒரு நார்மல் டேம் ஒரு 4ன்ற ஒரு எண் இருக்கிறதுனால 4ன்றது 7ஆல வகுப்படாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, அங்க மேலேயும் ஒரு 0 போட்டு இங்கேயும் நீங்க 0 போட்டுக்கணும். அப்போ இந்த 4 உங்களுக்கு மீதியா கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப மீதி நமக்கு கிடைச்சது 4. அப்போ அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். தேங்க்யூக்கா. ஓகேமா, சரி. ஓகே, இப்ப இது எல்லாருக்கும் புரிஞ்சுதாமா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. அப்ப இதுல இன்னொரு ஒரு சம் இருக்குல்ல, அதை சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன நம்பர்? 778. ஓகே. 778 எப்படி எழுதுவீங்க? A கான்க்ருவென்ட் B mod n. கான்செப்ட்ல அப்ளை பண்ணி சொல்லுங்க. 7ஆல டிவைட் பண்ணணும். அப்ப A பிளேஸ்ல என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். A பிளேஸ்ல 778. வெரி குட். B பிளேஸ்ல கண்டுபிடிக்கீங்களா? B பிளேஸ்ல 7 சப்ஸ்டிட் பண்ணுவோம். X ன்னு போட்டலாம். ஏன்னா அதுதான் நமக்கு தெரியாது. ஓகே. mod n பிளேஸ்ல என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? 7. வெரி குட். அப்போ இது மாதிரி எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிரும். இப்போ நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். 778 7ஆல டிவைட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் 7 மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 1 டைம் 7. ஓகே, முடிஞ்சிச்சு. 0 ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இந்த 7 கீழே கொண்டு வரீங்க. இந்த 7ல எத்தனை 7 மார்க்? ஒரு எத்தனை இருக்கு? 7. ஓகே. திருப்பி இந்த 8 கீழே கொண்டு வாங்க. இந்த 8ல எத்தனை 7 இருக்கு? ஒரு 7. அப்போ மீதி என்ன கிடைக்குது? 1. அவ்வளவுதான். ரிமைண்டர் 1. கரெக்ட். அப்ப இந்த சம்ல ஆன்சரே நமக்கு வந்துருச்சு. ஆன்சர் என்னமா? 1. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஆன்சர். 1. சம்மே முடிஞ்சிருச்சு. 1. சூப்பர். இது எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க? ஓகேவா? ஓகே, சரிம்மா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடுவோமா? ஓகே. நெக்ஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவ்வளவுதான். இதே கான்செப்ட் தான். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருப்பாங்க. இப்போ 15 கான்க்ருவென்ட் 3 mod d அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மட்டு d என்றவாறு அமையும். d இன் மதிப்பை தீர்மானிக்க. அதாவது d பிளேஸ்ல என்ன வரும்னு கேக்குறாங்க. இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, d பிளேஸ்ல ஆக்சுவலா நம்ம என்ன போடுவோம்? dன்றது எந்த இடம்னா? dன்றது என்ன? வெரி குட். டிவைட் பண்ண போற நம்பர், அதாவது எந்த நம்பரால வகுக்கிறோமோ அந்த நம்பர். ஓகேவா? அப்ப 15ன்றது எங்க போடுவோம்? இங்க போட்டுருவோம். மீதி 3 வரும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்ப எந்த நம்பரால வகுத்தா மீதி 3 வரும் நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. 15 எந்தெந்த நம்பரால எல்லாம் வகுத்தா மீதி 3 கிடைக்கும்னு கேக்குறாங்க. சும்மா உங்களால ஏதாவது யோசிச்சு பார்க்க முடியுதா பாருங்க. 15 ஏதோ ஒரு நம்பரால வகுக்குறாங்க. அப்படி வகுத்தா மீதி 3 கிடைக்குதான். அது என்ன நம்பரா இருக்கும்னு சும்மா நீங்களா கெஸ் பண்ணி பாருங்க பாப்போம். நீங்க இதெல்லாம் பார்க்க வேணாம். சும்மா நீங்க யோசிச்சு பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். 4 டேபிள்க்கா? 4 டேபிள்லையா? சரி, 15 4 டேபிள்ல டிவைட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை டைம் போகும்? 3 டைம்க்கா? 3 டைம். 3 டைம்னா 12. மீதி 3. வெரி குட், வெரி குட். அப்ப 4ஆல டிவைட் பண்ண முடியுது. ஓகே, 4ஆல மட்டும்தான் டிவைட் பண்ண முடியுமா? வேற ஏதாவது நம்பர் இருக்கா? யோசிச்சு பாருங்க. 6க்கா? 6. எல்லாரும் பார்த்து சொல்றீங்களா? யோசிச்சு சொல்றீங்களா? போட்டுதான்க்கா சொல்றோம். போட்டு சொல்றீங்க. மனக்கணக்கு. சரி, போடுங்க. 15 எத்தனை 6மா இருக்கு? எத்தனை டைம் போகும்? 2 டைம். அப்ப 12. மீதி என்ன கிடைக்குது? 3. வெரி குட். 3. ஓகே, ஓகே. வேற ஏதாவது நம்பர் இருக்கா? 3. 3 டேபிள். இப்ப யாரோ 12 சொன்னீங்க. நான் 3க்கும் வரேன். அதுக்கு முன்னாடி 12 போட்டு காமிச்சிருவா? 12ஆல ஒரு டைம் போட்டு காமிக்கவா? 12ல டிவைட் பண்ணினா 1 டைம் 12 பேலன்ஸ் 3. வெரி குட், கரெக்ட். இப்போ 3 சொன்னீங்க இல்லையா? இப்போ 15ல 3 டேபிள்ல டிவைட் பண்றீங்க. எத்தனை டைம் போகும்? 5 டைம். 4 டைமா? இங்க சொல்லுங்க, டேபிள் சொல்லுங்க.
5 டைம் தான்க்கா. 5 டைம் தானே? 5 டைம்னா எத்தனைமா? 0. 15 வருது. ஆன்சர் 0 வருது. ஆனா நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மீதி எத்தனை வரணுமா? 3 தான் வரணும். அவங்க கொடுத்த கண்டிஷன் என்ன? 3 தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 3 எடுக்க முடியாது. 4 போட்டேன்ப்பா. 4 போட்டு காமிச்சுக்கோங்க. ஏன் நம்ம 12ஓட நிறுத்தணும்? நமக்கு தான் 15. அதுக்கு அடுத்த நம்பருமே வகுப்படுமே. ஏன் அதோட நம்ம நிறுத்தணும்? வகுப்படும்னா நம்ம வகுத்து தானே ஆகணும். 15ஆல வகுத்தா 0 தானக்கா வரும். 15ஆல வகுத்தா 0 தான் ஆகும். அதாவது ரிமைண்டர் 0 தான் வரும். ஆனா நம்ம கிட்ட கேக்குறதே எந்த நம்பரால டிவைட் பண்ணா மீதி 3 வரும், 3 வரணும்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அததான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிக்கா. ஓகேவா? சரி, அப்ப கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி கொண்டு வர்றது? ஆக்சுவலா நீங்களே எல்லா ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க சொன்ன 4, 6, 12 இதுதான் கரெக்ட் ஆன்சர். அதை நீங்க ப்ரொசீஜர் படி எழுதினா தானே உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க் கொடுப்பாங்க. அது எப்படி எழுதுறதுன்னு பாக்கலாம். சரி, அங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க. என்னென்னமா கொடுத்துருக்காங்க? 15 3 மட்டும் டிகா. ஓகே, டி. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண சொன்னேன்? இது வந்து நீங்க A கான்குருவன்ட் B mod D அதை எழுதிக்கோங்க. எல்லா சமுக்குமே கூட எழுதிக்கோங்க. இப்போ இதை நான் மாத்துறதுக்கு ஈக்குவலா மாத்துறதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? கான்குருவன்ட் சர்வ சமம் சமம்னு மாத்துறதுக்கு சொல்லுங்க பாக்கலாம். 15 minus 3 is equal to DK. DK யாரு உங்க ஃப்ரெண்டா? எப்பவுமே கேட்டா சரியா? DK. சரி, ஓகே. இப்போ இதுல நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? D தான் கேக்குறாங்க. அப்படித்தானே? D என்னன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா D மட்டும் இங்க வச்சுக்கிறேன். Kன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, பக்கத்துல ஒரு எனிமி இருக்காங்கல்ல, அவங்களோட ஆப்போசிட் சைடு விரட்டி அடிக்க போறேன். பக்கத்துல இருந்தா நமக்கு பிடிக்காது. நமக்கு யார் வேணுமோ அவங்க மட்டும் தான். அப்ப D மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன். பக்கத்துல மல்டிபிள் இருக்காங்க, பெருக்கல்ல இருக்காங்க. அப்ப ஆப்போசிட் சைடு கூட எப்படி போவாங்க? போவாங்க. வெரி குட். சரி, இப்ப 15ல 3 மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 12. 12. அப்ப இங்க 12 வச்சுக்கலாம். இங்க பக்கத்துல இருக்க Kவை கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா. 5 - 3 ஈக்குவல் டிகேன்னு இருக்குல்லக்கா. ஆமாம்மா. கேவை வந்து 5யும் 3யும் கழிச்சிட்டு தானக்கா பை போட்டு கீழே எழுதணும். ஆமா, அந்த 15 3யும் கழிச்சு நான் 12ன்னு மாத்திக்கிட்டேன். ஓகேக்கா. மாத்திக்கிட்டு இங்க பக்கத்துல இருக்கிற கேவை தூக்கிட்டு வந்து கீழே போட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நமக்கு D கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. அதாவது Dன்ற நம்பர் எப்படி இருக்குமா? 12ஆல வகுப்படக்கூடிய எல்லா எண்களும் D-ஆ இருக்கும் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, அதுக்கு நம்ம பிரைம் ஃபேக்டர் இந்த பகா எண்கள் எழுதும் இல்லையா? அதாவது உங்களுக்கு வந்து அந்த காரணி படுத்துறது உங்களுக்கு தெரியும். நம்ம கூட அந்த ட்ரீ நடத்தணும். நம்ம ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? இப்ப இங்க 2ன்னு ஒண்ணு இருக்கும், 3ன்னு ஒண்ணு இருக்கும். இதையும் மல்டி பண்ணா ஒரு ஆன்சர் 6 வரும். இங்க 2 இருக்கும், இதையும் மல்டி பண்ணா ஒரு ஆன்சர் வரும். அந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமாங்கா. அந்த கான்செப்ட பேஸ் பண்ணிதான் இப்ப நம்ம காரணிகள் மட்டும் எழுதினா போதும். அதாவது காரணிகள், அதாவது ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா 12 அப்படின்ற நம்பரை எப்படி எல்லாம் நம்ம ஃபேக்டர், அதாவது பெருக்கி எழுதலாம். அதாவது உதாரணமா 12ன்ற நம்பரை நான் எப்படி எல்லாம் கொண்டு வரலாம், எந்தெந்த டேபிள்ஸ்ல வரும் அப்படின்னா 1 × 12 நமக்கு 12 தான். 2 × 6 நமக்கு 12 தான். 6 × 4 நமக்கு என்னதான் 12 தான் வருது. வேற என்ன? 6 × 12. 6 × 12. அப்ப 12 4 × 3. கரெக்ட். 4 × 3 எழுதலையா நானு? ஓகே. அப்ப 4 × 3யும் நமக்கு 12 தான். 12 × 1ம் நமக்கு 12 தான். கரெக்டா? இப்படி எல்லாம் நம்மளால எழுத முடியுது. அப்போ இந்த 12ஓட காரணிகள் என்னென்ன அப்படின்னா 12 எந்தெந்த டேபிள்ஸ்ல வருதோ அதெல்லாம் அதோட காரணிகள். 1ல வரும், 2ல வரும், 3ல வரும், 6ல வரும், வேற எது 12ல வரும். 4 தானே 4 எழுதலையா? சரி, 4ல வரும்.
இந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வருது. கரெக்டா? இதை தவிர்த்து வேற ஏதாவது டேபிள்ல வருமா? வராதுக்கா. வராது. சரி, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 15ன்ற நம்பரை இந்த D ஆல டிவைட் பண்ணா மீதி 3 வரணும்னு சொன்னாங்க. மீதி 3 வரணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க எடுத்துக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 3 விட பெரிய நம்பரா தான் இருக்கணும். அப்படிதானே? ஏன்னா மீதியே உங்களுக்கு 3 தான் கிடைக்குது. அதாவது நீங்க வகுத்து பாக்குறீங்கன்னா மீதி உங்களுக்கு 3 கிடைக்குதுன்னா அதை விட கம்மியா உள்ள நம்பர் நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து இப்ப 2 3ஆல உங்களால வகுத்தா 3ன்னு உங்களுக்கு மீதி கிடைக்குமா? 3ஆல வகுத்தீங்கன்னா சாரி 2 வந்து 12ஆல வகுத்தீங்கன்னா 12 கிடையாது. அதாவது எப்படி இந்த கான்செப்ட்னா இங்க இருக்கிறது வந்து குட்டி நம்பரா தான் இருக்கணும். மீதின்றது எப்பவுமே குட்டி நம்பரா தான் இருக்கணும். சரியா? நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணா மீதியே 3 தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை விட குட்டி நம்பர்ஸ் நம்ம கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. அதை விட பெரிய நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ என்னென்ன நம்பர்ஸ் எடுத்துக்கலாம்? 6, 12, 4. வெரி குட். 6, 12, 4 அவ்வளவுதான். அப்ப 6, 12, 4 இதுதான் ஆன்சர். நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி எழுதிட்டு இதுக்கப்புறமா D ஈக்குவல் டு 6, 12, 4 அவ்வளவுதான். இதை மட்டும் எழுதிக்கணும். அக்கா எனக்கு இன்னொரு டைம் சொல்ல முடியுமாக்கா? இன்னொரு டைம் சொல்லவா? சரி, ஓகே. ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம கிட்ட கொஸ்டின்ல கொடுத்தது இதுதான். 15 கான்க்ருவென்ட்லி மாட் D இதுதான் கொடுத்திருந்தாங்க. நம்ம கிட்ட கேட்டது D. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், கான்க்ருவென்ட் சம் வந்தாலே இந்த மாடல் இந்த ஃபார்முலாவை எழுதிப்போம். ஓகே, நான் இந்த சர்வ சமம் அப்படின்றத சமமா மாத்துறதுக்கு, கான்க்ருவென்ட்டை ஈக்குவலா மாத்துறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்தேன். என்ன அப்படின்னா 15 அப்படின்ற இந்த நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க ஈக்குவல், அதாவது கான்க்ருவென்ட்டுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ அது பிளஸ்ஸா இருந்தா மைனஸ்ல வரும், மைனஸா இருந்தா பிளஸ்ல வரும். அப்போ இந்த சம்ல பிளஸ்ல இருக்கு, அப்போ இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வரும். ஈக்குவல்னு நம்ம எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்கு, மாட் D இருக்கு. நான் என்ன சொல்லிருக்கேன், இங்க ஈக்குவலா மாத்தும் போது ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் வந்து கேன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டோம். நீங்க டிகேன்னு சொன்னதுக்கு பதிலா கேடின்னு சொல்லிருக்கலாமோ? சரி, ஓகே. D வந்து அப்படியே எழுதிக்கலாம். இங்க பக்கத்துல ஒரு K மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்ப DK நமக்கு ஒரு டைம் கிடைச்சிருது. சரி, இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மாடு பிளேஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப அதை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற K-வை ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடணும். அப்போ டிவைடட் பை Kன்னு வந்துடும். இப்போ 12 அப்படின்ற நம்பரை எந்தெந்த நம்பராலலாம் டிவைட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த டிவைசர்ஸ், அந்த காரணிகளை நம்ம எழுதுறோம். ஃபேக்டர்ஸ் 1, 2, 3, 6, 12, 4 இதெல்லாம் நமக்கு ஃபேக்டர்ஸ், காரணிகள். அதை எழுதிக்கிறோம். இதுல நமக்கு கொடுத்த நம்பரை விட ஜாஸ்தியா இருக்கிறதெல்லாம் நமக்கு ஆன்சர். ஓகேவா? 3 கொடுத்தாங்க ரிமைண்டர். அப்ப அதை விட பெரிய எண்கள் எல்லாமே இப்போ அதோட பெரிய எண்கள் என்னென்ன வரும், 6, 12, 4 அதெல்லாம் நமக்கு ஆன்சர்ஸா வரும். அவ்வளவுதாம்மா. அப்ப 6, 12, 4 4, 6, 12 எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, புரிஞ்சுதாம்மா? ஸ்ரீமதி, நீங்க என்ன கேட்டீங்க? உங்களுக்கு ஓகேவா? மத்தவங்க எல்லாருக்கும் புரியுதாம்மா? எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. புரியுதுக்கா. ஓகேம்மா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம்க்கு போயிடலாம். இதெல்லாமே ஈஸி தான். சரியா? இது பார்க்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 2.13 இதுல வந்து நமக்கு ஒரே கான்செப்ட் தாம்மா. அந்த கான்செப்டை அவங்க கொஞ்சம் வித்தியாசமா கேட்பாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த சம்ம பாருங்களேன். பின் வருவனவற்றிற்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை எக்ஸை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. 67 + x கான்க்ருவென்ட் 1 mod D இது கேக்குறாங்கம்மா. இதுல என்னமா கேக்குறாங்க, இங்க போய் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அவங்க? இத வச்சு உங்களுக்கு என்ன புரியுது? இத வச்சு ஏதாவது புரியுதா? என்னமா குறைந்தபட்ச மிக முழுன்னு கேக்குறாங்களாக்கா? புரியலக்கா. அது என்னன்னு புரியலையா? சரி, வேற யாருக்காவது ஏதாவது ஆன்சர் இருக்கா? ஏதாவது தோணுதா? இது பார்த்தா எல்லாருக்கும் என்ன தோணுது, என்ன கேக்குறாங்க?
சரி, இப்போ A கான்க்ருவென்ட் 22 மாடு 5 அந்த மாதிரி சும்மா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன்றது என்ன, அந்த வகுப்படக்கூடிய என்ன கேக்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, இங்க வந்து உங்கள்கிட்ட பி சும்மா என்னன்னு வச்சுக்கோங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா எந்த நம்பரை வகுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னு தெரியும். இந்த பிளேஸ் கேக்குறாங்க அப்படின்னா இது வந்து என்ன மீதி ரிமைண்டர் கேக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இதுல வித்தியாசமா இங்க போய் எக்ஸ போட்டிருக்காங்க. ஒரு நம்பரும் இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் டேம், சரி ஒரு வேரியபிள் டேம் இருக்கு. அப்படின்னா இது என்னவா இருக்கும்? அக்கா அந்த 67ஓட இந்த 67ஓட அந்த எக்ஸ பிளஸ் பண்ணா 4ஆல வகுப்படும்க்கா. வெரி குட். யார் சொன்னது? தாரகா. வெரி குட். அவங்களுக்கு கிளாப் பண்ணலாமா? வெரி குட், சூப்பர்மா. வெரி குட், வெரி குட், சூப்பர். கரெக்ட், அவங்க சொன்னது கரெக்ட். அதாவது இந்த 67 அப்படின்ற இந்த நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்ட போறாங்க. கூட்டினாங்க அப்படின்னா அந்த நம்பர் 4ஆல வகுப்படுதான். வகுப்பட்டு மீதி 1 கொடுக்குதான். அப்படின்னா அது என்ன நம்பர் அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. அததான் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்சுவலா என்ன நம்பர்னு தெரியாது. நான் இதை எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல எக்ஸ்ன்றது, அப்போ அதை ஈஸியா நம்ம போடலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். அங்க இருக்கிறது சொல்லுங்கம்மா. 67 பிளஸ் எக்ஸ் கான்க்ருவென்ட் 1 மாட் இல்லமா ஏதாவது 4. சரி, ஓகே ஓகே. இதை நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, இங்க பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அதை வந்து என்ன பண்ண போறேன், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட போறேன். அப்ப ஈக்குவல்ட்டா மாத்த போறேன். அப்ப என்ன பண்ணலாம், 67 பிளஸ் எக்ஸ், இந்த பிளஸ் 1 ஆப்போசிட் சைடு வந்தா எப்படி வரும்? -1. இப்போ நான் கான்க்ருவென்ட்டே போட்டுக்கிறேமா. கான்க்ருவென்ட் போட்டா நான் ஈக்குவல் எல்லாம் மாத்தல, கான்க்ருவென்ட்டே போட்டா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 0 இருக்குன்னு அர்த்தம். அங்க யாருமே இல்ல. ஓகேவா? அந்த 1 நான் இந்த பக்கம் கூட்டு வந்துட்டேன்னா அங்க 0 ஆயிரும். மாட் 4 அப்படியே நான் எழுதிக்கிறேன், எதுவுமே பண்ணல. இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரியுதா? நான் இந்த 0வை இங்க இருந்து தூக்கிட்டு இதை ஈக்குவல் டு போட்டாதான் நீங்க ஒரு வேரியபிள் டைம் கே சேர்க்கணும். ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 1 மட்டும் இங்க கொண்டு வந்துட்டேன், வேற எதையுமே மாத்தல. அப்படின்னா இந்த 1 ஆப்போசிட் சைடு போயிடுச்சுன்னா மீதி வந்து 1 வரலையா, அப்படின்னா இங்க என்னவா இருக்கும், 0 இருக்கும்னு அர்த்தம். அவ்வளவுதான், ஒரே ஸ்டெப் தான் பண்ணிருக்கேன். இந்த 1 மட்டும் இந்த பக்கம் கூட்டு வந்துட்டேன். அப்ப இங்க யாருமே இல்ல, அங்க 0 ஆயிடுச்சு. கான்செப்ட் புரியுதா? ஓகே, இப்ப பாருங்க புரியுதா? இப்ப 67 மைனஸ் 1 எவ்வளவுமா? 66. 66 66 பிளஸ் எக்ஸ். நான் இதை கான்க்ருவென்ட் 0 மாட் டினே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ தாரகா சொன்ன மாதிரி 66 அப்படின்ற நம்பரை நம்ம என்ன பண்றோம், 4ஆல வகுக்கிறோம். அதாவது இங்க ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த நம்பரை நான் 4ஆல வகுத்தேன் அப்படின்னா எனக்கு மீதி என்ன கிடைக்குதா, 0 தான் கிடைக்குது. அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? இந்த நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டிக்கிட்டா அந்த நம்பர் 4ஆல வகுப்படுமா, வகுப்பட்டு மீதியே 0 தரும். அந்த எண் என்னன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். இது ஆக்சுவலா எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட போறேன். எனக்கு அங்க இருக்கிறது 66 தான். அப்ப நான் என்ன பண்றேன், அந்த 66 4ஆல நான் வகுத்து பாக்குறேன், 4ஆல டிவைட் பண்ணி பாக்குறேன். எத்தனை டைமா போகும்? 1 டைம் கா. 1 டைம் போகும். அப்ப பேலன்ஸ் நமக்கு 1 டைம். அப்போ அந்த 6 கீழே கொண்டு வந்துட்டா 26. 26ல எத்தனை 4 இருக்கு? 6 times. 6 டைம்ஸ். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சரி, அப்படின்னா 6 தான். அப்ப 24. ஆமாக்கா. ஓகே, கழிச்சோம் அப்படின்னா மீதி என்ன வரும்? 2. ஓகே, 2. நமக்கு கொஸ்டின்ல என்ன இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சது படி என்ன வரணும், இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணா மீதி 0 தான் வரணும். அந்த நம்பர் என்னன்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. அது 66 கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டணும். ஓகேவா? கூட்டி வர விடைய இது ரெண்டுத்தையும் கூட்டி ஒரு பெரிய நம்பர் வரும். 66 விட ஜாஸ்தியான ஒரு நம்பர் தான் வரப்போகுது. அந்த நம்பரை 4ஆல வகுத்தோம் அப்படின்னா மீதி 0 கிடைக்கணும் ஆன்சர். அப்ப அந்த எண் என்னன்னா நமக்கு வேணும். ஆனா நம்ம இங்க 66 4ஆல வகுத்தாலே மீதி 2 கிடைக்குது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கான்செப்ட் நம்ம நேத்தே பார்த்தோம். இந்த மீதிய
இந்த நம்பர்ல, அதாவது இந்த வகுத்த இந்த எண்ல நான் வந்து கழிச்சுக்க போறேன், மைனஸ் பண்ண போறேன். அப்போ இது என்னவாமா மாறும்? 66ல 2 போயிடுச்சுன்னா 64. வெரி குட். 64. 64 4ஆல வகுப்படுமா வகுப்படாதா? வகுப்படுங்க. வகுப்படும். ஃபுல்லாவே வகுப்பட்டு மீதி நமக்கு 0 கிடைச்சிடும். அதுதானே இந்த கான்செப்ட். என்ன மீதி வந்ததோ அந்த நம்பரை இந்த நம்பர்ல நம்ம கழிச்சோம் அப்படின்னா அது ஒரு வகுப்படக்கூடிய ஒரு எண்ணை தான் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? 64 கொடுக்குது. ஆனா இங்க பாருங்க, சரி இது கூட ஒரு 4 கூட்டிக்கிறோம், ஏன்னா அடுத்த நம்பர் வேணும். 4 கூட்டிக்கிட்டா 68 ஆயிரும். 68 4ஆல வகுப்படுமா வகுப்படாதா? வகுப்படும். வெரி குட். சரி, இப்போ எனக்கு இங்க 66 இருக்கு. இது கூட நான் என்ன நம்பரை கூட்டினா 4ஆல வகுப்படக்கூடிய ஒரு எண் கிடைக்கும்? 16. 60யா? 2. யார் சொன்னது 2? நந்தினி. வெரி குட். அவங்க கிளாப் பண்ணலாமா? தாரகாவும் சொன்னாங்க, நந்தினியும் சொன்னாங்க. 2 பேரும் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, 64 வகுக்குது. அது கூட ஒரு 4 கூட்டினா 68 கிடைக்குதா? 68ன்ற நம்பரும் 4ஆல வகுப்பட்டு மீதி 0 தான் கிடைக்கும். அப்போ இந்த நம்பரை நம்ம 68ஆ மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? இது கூட ஒரு 2 மட்டும் கூட்டினா போதும். அப்படித்தானே? 66 கூட ஒரு 2 மட்டும் கூட்டினா அது 68 ஆயிடும். அது வகுப்படும். வகுப்பட்டு மீதி உங்களுக்கு 0 கொடுக்கும். அப்போ எக்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2. அவ்வளவுதான் ஆன்சர். ஒரு டைம் ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஈஸி தான். இங்க பாருங்க, 67 பிளஸ் எக்ஸ் கான்க்ருவென்ட் 1 மாடல் பி. நான் இதை எப்படி மாத்திக்கிறேன்னா, இங்க உள்ள நம்பரை மட்டும் ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டு இதை 0 ஆக்கிக்கிறேன். ரிமைண்டர் 0 வர மாதிரி நானாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 67 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. சொல்லுங்கம்மா. அந்த 1 வந்து இந்த சைடு கொண்டு வந்துருக்கா? ஆமாம்மா. இங்க என்ன நம்பர் இருந்தாலும் அதை ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துடணும். ஓகேவா? அப்பதான் இந்த இடம் 0 ஆகும். ரிமைண்டர் 0வா வச்சுட்டாதான் உங்களால ஈஸியா சம் கொண்டு வர முடியும். அதுக்காக தான். ஓகேவா? அப்போ நான் இதை வந்து 0 ஆக்கிக்கிட்டேன் இந்த பிளேஸ். அப்போ இங்க 67 மைனஸ் 1 இருக்கு. சால்வ் பண்ணீங்க 66 66 வருது. பக்கத்துல ஒரு எக்ஸ் இருக்கு. இந்த 66 கூட ஏதோ ஒரு நம்பரை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 4ஆல வகுத்து மீதி 0 தரும். 4ஆல ஃபுல்லும் வகுப்படும்ன்றாங்க. அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு டைரக்டா கண்டுபிடிக்க தெரியல. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த 66 4ஆல வகுத்து பாக்குறேன். வகுத்தா மீதி 2 வந்ததா? அந்த 2 எடுத்துட்டு போய் இந்த ஒரிஜினல் நம்பர்ல நம்ம மைனஸ் பண்ணா 4ஆல வகுப்படக்கூடிய ஒரு எண் கிடைக்குது 64ன்னு. 64 நீங்க போடலாமான்னு பார்த்தா இல்ல, அதோட பெரிய நம்பர் 66 தான் இருக்கு. அது கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டும் பொழுது அந்த நம்பர் வகுப்படும்ன்றாங்க. அப்போ 4ஆல தானே நம்ம வகுக்கிறோம். அப்ப இந்த 4 நான் இந்த 64 கூட கூட்டிக்கிறேன். அப்ப கூட்டினா இதோட இந்த 66 விட ஒரு பெரிய எண் கிடைக்குது 68 அப்படின்னு. வேற கலர்ல கூட காமிக்கிறேன் பாருங்க. 68ன்னு கிடைக்குது. இந்த 66 விட பெரிய நம்பரா 68ன்னு கிடைக்குது. அப்போ இந்த 66 68ஆ மாத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப எத்தனையை கூட்டணும் அப்படின்னா 2 கூட்டினா இந்த 66 68ஆ மாறிடும். அப்ப எக்ஸ் பிளேஸ்ல நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப எக்ஸோட வேல்யூ 2. அவ்வளவுதான். நம்ம கிட்ட கேட்டது எக்ஸ் தான். அப்ப எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான். இந்த சம் பாருங்க, யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. அக்கா சொல்லுங்கப்பா. அக்கா இந்த மட்டு 4 இருக்குல்லக்கா. ஆமாம்மா. அந்த வந்து ஆன்சர் வந்து 64ன்னு வந்துச்சு. அந்த 4 மட்டு 4 இருக்க பதிலா வேற எந்த நம்பர் இருந்தாலுமே 64ஓட அந்த நம்பர் தான் கூட்டணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்மா. வெரி குட். அவ்வளவுதான். இங்க மட்டுல 4 இருந்ததுனால நம்ம 4 கூட்டிக்கிட்டோம். இங்க வேற ஏதாவது நம்பர் இருந்தா அந்த நம்பரை கூட்டிக்கணும். சரியா? இப்ப 3 64ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. இது இங்க மட்டு பிளேஸ்ல 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கூட நீங்க 3 கூட்டினீங்கன்னா 67 ஆயிடும். இங்க உங்களுக்கு 66 இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 66 67 எப்படி மாத்துவீங்க? எத்தனை நம்பரை கூட்டணும்? ஒரு நம்பர். அப்போ எக்ஸோட வேல்யூ 1. அவ்வளவுதான் கான்செப்ட். சொல்லுங்கம்மா. இல்லக்கா. ஓகே.
வேற யாருக்கும் டவுட் இருக்கா? காவியா சொல்லுங்கம்மா. டவுட்லாம் இல்லக்கா. சரிம்மா, ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போவோமா? எல்லாருக்கும் ஓகேவா? போலாம்க்கா. ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகேக்கா. ரோஸ் அந்த பாட்டை எடுத்துட்டீங்களா? என்னக்கா? அந்த பாட்டு ஃபுல்லும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன்க்கா. அப்ப பாட சொல்லுங்க. பாடுறீங்களா? இல்லக்கா, வேற யாராவது சொல்லுங்கக்கா. நான் என்ன பண்ணேன்? நேத்து நீங்க பண்ணதா இன்னைக்கு வேற ஒருத்தவங்களா? ஆமாக்கா. யாரு? காவியாஸ்ரீ பாடுவாங்களா? இல்லக்கா நானா பாட பாடுவாங்கக்கா. மாட்டேங்க. அந்த பிள்ளைக்கா நல்லா இல்லைங்களா? பாடு, ஸ்கூல்ல எல்லாம் பாடிட்டு இருக்குங்கக்கா. ஸ்கூல்ல ஃபுல்லா பாடுவாங்களா? ஆமாக்கா. இப்போ ஜாயின் பண்ணது யாருமா? அக்கா, எங்க ஃப்ரெண்டு மீனான்ற ஐடியா. ஐயோ தெரியலக்கா, ஓகே, சாரி. இல்ல ஓகே, இல்ல கிளாஸே முடிய போற டைத்துல ஜாயின் பண்ணிருக்கீங்களே, அதான் கேட்டேன். தெரியலக்கா. தெரியலையா? சரி, ஓகே. காவியா பாடுறீங்களா? நான் பாட மாட்டேங்க. எனக்கு அப்படியா? ஓகே, பாட்டு ஓகே. வராதுக்கா. பாட்டு வராது. சரி, கொஞ்ச நாள்ல வர வச்சிருவோம். சரிக்கா. ஓகே. இளம்பிரியன் நீங்க எதுவும் பாடுறீங்களாப்பா? ஓகேக்கா. பாடுங்க பாக்கலாம். ஆமா, டான்ல நீங்க டிவோஷனல் எல்லாம் மிஸ் சாங் தான்க்கா பண்ணிட்டீங்க. இதுவும். இங்க நிறைய சிங்கர்ஸ் நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் தெரியுமா? அங்கேயும் நிறைய சிங்கர்ஸ் இருக்கீங்களா? நந்தினிக்கா? சரி, நந்தினிய வந்து நாளைக்கு பாட சொல்லுவோம். ஓகேவா? நந்தினிய வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வர சொல்லுங்க. சரி, பாடுங்கப்பா இளம்பிரியன். இல்ல நான் பாட்டு பாடல. ஓகேக்கா. ஒரு பாட்டு இருக்கும், அந்த முட்டு முட்டு அண்ணன் மலராத. பாட போறாங்களா? அண்ணன் பாடல, நான் சும்மா ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஒரு பாட்டு இருக்கும், ஆஹ் முட்டு முட்டு மலராத முட்டுன்னு சொல்லிட்டு, அது அப்படியே பசங்க யாராச்சும் மட்டு மட்டுன்னு கூட பாடினா நல்லா தான் இருக்கும். அது வேணா நீங்களே பாடி காட்டுங்க. இல்ல இல்ல வர பசங்க பாட்டு இன்னும் நான் பாடுறேன். சூப்பர் ஆயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. இளம்பிரியன் நீங்க பாடுங்கப்பா. அக்கா வந்துட்டா. ஓகேப்பா. இளம்பிரியன் பாடலாமா? அக்கா பாடுங்கப்பா, பாடுங்க. அழகின்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகுடன் உலகிலே பொருளேது முருகா, முருகா வந்த வேல் முருகா, முருகா மனமுந்த முருகா, கனிக்கால் மனமுந்த முக்கையான தமிழ் தந்த சிலமே முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா, ஆண்டியா இந்த வேல் முருகா, உன் தந்திரோர் வாழ்விலே முருகா, முருகா, ஞான பழம் உன்னை அல்லாது அழகின்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. அவ்வளவுதான்க்கா. வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். சூப்பரா பாடுனீங்க. உங்க வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு பிரேக் ஆனது, ஆனா தேங்க்யூக்கா. சூப்பரா பாடுனீங்க. சூப்பர், சூப்பர். கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு? வெரி குட், வெரி குட். சூப்பர். அன்னைக்கு வேற பாட்டு பாடி காமிச்சாங்க, சூப்பரா இருந்ததுப்பா. வெரி குட்.
நாளைக்கு வேற ஏதாவது பாடுங்க. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. பாட்டு பாடுறாங்களா? நான் வந்து கொஞ்ச நாள் ஆகும். நீங்களாம் ரெகுலரா வாங்க, அப்பதான் நான் பாடுவேன். அக்கா கிளாஸ் எடுத்தாங்க, நீங்க தான் பாட்டு பாடணும். அக்கா ஆமா. நாளைக்கு இருந்து கருணையில பசங்க கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க பாட்டோடய வந்துருவாங்க. ஓகே ஓகேண்ணே. மிமிக்ரி பண்ணுங்க, ஏதாவது பேசு, ஜோக் ஏதாவது சொல்லுங்க. அந்த மாதிரி வித்தியாசமா உங்களுக்கு என்ன திறமைகள் இருந்தாலும் நீங்க வெளிப்படுத்தலாம். நீங்க எல்லாம் ஏதாவது ஜிகே மாதிரி இல்லைன்னா ஒரு ஃபன்னா நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேக்குறதுனா கூட கேட்கலாம். போன வருஷம் பிள்ளைங்களாம் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு விடுகதை சொல்லலாம், ஏதாவது அந்த மாதிரி சொல்லுங்க. சரியா? கிளாஸை மட்டும் நினைச்சிட்டு வராதீங்க. இன்னைக்கு வந்தா இன்னைக்கு ஏதோ ஒன்று பாட்டு ஜோக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. டைம் கிடைச்சா நாளைக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஒரு கொஸ்டின் கூட போதும். ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கூட கேளுங்க. கொஸ்டின் சொல்லலாம், ஜோக் சொல்லலாம், பாட்டு பாடலாம், ஸ்டோரி சொல்லலாம். உங்ககிட்ட என்ன திறமை இருந்தாலும் நீங்க வெளிப்படுத்தலாம். சரியா? ஓகே. ஒரே ஒரு சம் மட்டும் பாத்துட்டு போயிடலாமா? ஓகேக்கா. ஓகே சரி. ஓகேக்கா. ஓகே ஓகேமா. ஓகே. யாரும் இப்ப தூங்கல? தூங்கலக்கா. பாக்கலாம்ல. ஓகே. தூக்கம் வருதுன்னா சொல்லுங்க, ரோஷினியை பாட சொல்லிடுவோம். வரல, அங்க யாரோ தூங்கிட்டு இருக்காங்க. கேமரா ஆன் பண்ணிட்டாங்க. நான் பாத்துட்டேன். ப்ளூ அண்ட் ரெட் கரெக்டா? பேர் மறந்துச்சு எனக்கு. சரி ஓகே ஓகே சரிம்மா. இதுவும் நம்ம இப்ப பார்த்த அதே மாடல் சம் தான். இங்க பாருங்களேன், 98 சர்வசமம் x+4 மட்டு 5, அதாவது 19 கான்க்ருவேட் டு x+4 mod 5. இந்த சம்ம சால்வ் பண்ண சொல்றாங்க. எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க. நான் இதை வந்து சிம்பிளா போட போறேன். எனக்கு வந்து ஆக்சுவலா இதை இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளாவே போடலாம். எனக்கு என்னன்னா, நான் இதை எப்படி மாத்த போறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த மாடு கணக்கு மட்டு கணக்கு வந்து இங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் முடிகிற நேரத்துக்கு தான் கரெக்டா நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. வேற வேற ஐடியில இருந்து வந்து பாக்குறீங்களோ? சரி, இந்த பிளேஸ் மீதி கண்டுபிடிக்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஈஸி, அப்படிதானே? இந்த பிளேஸ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த நம்பரை டிவைட் பண்ணி என்ன மீதி வருமோ அதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்படிதானேமா? ஆமாங்கக்கா. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த +4 மட்டும் நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். ஏன்னா எனக்கு இங்க எக்ஸ் வேணும். நான் எக்ஸை இங்கே வச்சுக்கிறேன். அப்போ இந்த +4 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா -4ன்னு வரும். ஓகே. அப்ப 98 - 4, 98ல 4 போயிடுச்சுன்னா 94. 94 இங்க எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், மாடும் அப்படியே இருக்கட்டும். ஓகே 94. வெரி குட். அப்போ நமக்கு எக்ஸ் வேணுமா? அப்போ இந்த சம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? எப்படிமா சால்வ் பண்ணுவீங்க? 94 5ஆல வகுக்க வேண்டியது. 5ஆல வகுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அப்போ எத்தனை டைம் போகும்? 9ல ஒரு டைம், 1 டைம். அப்ப 5, பேலன்ஸ் 4. இந்த 4ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். 44ல எத்தனை 5 இருக்கு? 8. 8 அப்படின்னா 40. கரெக்டா? பேலன்ஸ் நமக்கு 4. அப்ப ஆன்சரே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். எக்ஸ் பிளேஸ்ல 4. அவ்வளவுதான் ஆன்சர். ஈஸியா இருந்ததா? மீதி என்னவோ அதுதான் ஆன்சர். ஏன்னா இது மீதியோட இடம். மீதியோட இடத்துல யாரையுமே அது உட்கார வைக்கல. அதுக்கு பக்கத்துல இந்த எனிமி +4 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிருச்சு. அப்ப அந்த இடத்துல அந்த மீதி அதை மட்டும் கண்டுபிடிச்சு எழுதினா போதும். அப்ப ஆன்சர் 4. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா அக்கா? சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஓகே. 5ஆல வகுக்கா? அந்த சைடு எனக்கு தெரியலக்கா சரியா. எங்கம்மா தெரியல? நீங்க ஜூம் பண்ணி கூட பாருங்க ஸ்கிரீனை. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேவா? எந்த சைடு தெரியலன்னு ஒண்ணுமே இல்லம்மா. இந்த 94 5ஆல டிவைட் பண்றோம். மீதி என்ன வருதோ அதை எழுதுறோம். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேக்கா. ஓகே சரிம்மா. ஓகே, இப்ப பயிற்சிக்கு வாங்க. உங்களால எந்தெந்த சம் எல்லாம் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தனோ அந்த மாடல்ல ஹோம்ஒர்க் போட முடியும்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல எதெல்லாம் போட முடியும் பாருங்க.
ஃபர்ஸ்ட்லயே நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் போடுவீங்க, ஓகே. அடுத்து அக்கா தேர்ட் போடுவீங்க, ஓகே. செகண்ட் போட மாட்டீங்களா? இதுவும் பார்த்துமே போடலாமா? ஓகே சரி. இந்த சம் எப்படின்னா இங்க பாருங்க, எக்ஸோட பிளேஸ்ல எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஆனா இங்க பக்கத்துல ஒரு எனிமி இருக்காங்க, டிவைடர்ல 7 இருக்காங்க. அப்ப இது என்ன பண்ணுவீங்க? ஃபோர்த் சம்ல வெரி குட். இந்த நம்பர் கூட மல்டிபிள்ல கொண்டு போயிருங்க. அப்ப 96 into 7 மல்டி பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கான்க்ரூவன்ட் எக்ஸ் மாடிஃபை எக்ஸ் பிளேஸ் தானே, ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. வகுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துரும். அப்ப இந்த ஃபோர்த் சம்மும் போடுறீங்களா? ஓகேக்கா. ட்ரை பண்ணுங்க. தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு வந்து நான் சொல்லி தரேன். எனக்கு என்னன்னா நீங்க ட்ரை பண்ணணும். சும்மாவது ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இந்த சம் நீங்க போட வேணாம். நாளைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பேலன்ஸ் எல்லாமே இன்னைக்கு பார்த்த மாடல் தான். இந்த 4 சம்ம எனக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு சம்க்கும் 2 minutes தான் ஆகும். மொத்தமாவே ஒரு 10 நிமிஷத்துல சம போட்டுடலாம். போட முடியலனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன போட்டீங்களோ அதை மட்டும் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. தெரியாத சம நான் நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபோர்த் சம் ஈஸிமா. இந்த ஃபோர்த் சம் போட போறீங்களா? ஃபோர்த் சம் போட போறீங்களாமா? இங்க பக்கத்துல மல்டிபிள்ல இருக்குல்ல, அதனால இப்போதைக்கு போட வேண்டாம். நான் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா மல்டிபிள் வச்சு நான் இன்னும் உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. போட போறீங்களா? 5 போட போறீங்களாமா? வேண்டாம் வேண்டாம், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லி தரலக்கா. நினைப்பி நான் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் போடுங்க. ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5, 6, 7 மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மாத்தி மாத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நான் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க போடலாம். இப்போதைக்கு எனக்கு இந்த 4 சம் மட்டும் போடுங்க நாளைக்கு, சரியா? ஓகேமா. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. பாய். குட் நைட். தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூமா.